ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TNPSC. நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பு குடிமையியல்ல முதல் பாடமான அரசாங்க அமைப்பு மற்றும் மக்களாட்சி. இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் என்னென்னலாம் கவர் பண்ணுறோம்னு பார்த்தோம் அப்படின்னா, உலகத்தில் என்னென்ன மாதிரியான அரசாங்க முறைகள் இருக்குது, அதாவது உயர்குடியாட்சி, முடியாட்சி, தனிநபராட்சி அப்படின்ட்டு பல வகைகள் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் உதாரணத்தோட என்னென்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதுபோக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மக்களாட்சி அப்படின்னா என்ன, அது எங்கே பிறந்தது, அதோட வகைகள் என்னென்ன, அதோடைய நிறைகுறைகள் என்னென்ன, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய நாடாளுமன்ற முறை எப்படி உருவானது அப்படின்ட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த லெசனில் என்னென்ன விஷயங்கள் கவர் ஆகுதோ அதெல்லாம் தான் இந்த லெசனில் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஒரு நாட்டுடைய அதிகாரம் யார் கையில் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அந்த நாடு எந்த மாதிரியான ஆட்சி முறையை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதே நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய நாடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாடு மக்களாட்சி நாடு அப்படின்னு சொல்கிறோம், ஜனநாயக நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னொன்று நம்மளுடைய இதுலேயே முகவரியிலேயே நமக்கு கொடுத்துருப்பாங்க, நம்முடைய நாடு அப்படின்றது மக்களாட்சி நாடு மட்டும் கிடையாது, ஒரு குடியரசு நாடும் கூட. ஓகேங்களா. அந்த மாதிரி மற்ற நாடுகள் என்னென்ன ஆட்சி முறையை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உயர்குடியாட்சி, முடியாட்சி, தனிநபர் ஆட்சி, சிறுகுழு ஆட்சி, மத குருமார்கள் ஆட்சி அப்படின்ட்டு நிறைய ஆட்சி முறையை வந்து மற்ற நாடுகள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து உயர்குடியாட்சி அப்படின்றது ஒரு சிறு குழு, அதாவது பிரபுக்கள் நம்ம சொல்லும் இல்லைங்களா. இப்போ முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி அந்த நிலப்பிரபுத்துவ முறை இருந்தது இல்லையா. அப்போ அந்த பிரபுக்கள் இதில் வந்து இங்கிலாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து மக்களவை இருக்கோ ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் பிரபுஸ்ன்னு இருக்கும், அதாவது பிரபுக்கள் சபைன்னு சொல்லப்படக்கூடிய மாநிலங்களவை. இங்கே நம்ம மாநிலங்களவைன்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது பிரபுக்கள் அவைன்னு இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த பிரபுக்கள் அவைன்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துடைய நிலப்பரப்பில் 1/3 நிலம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ அவங்க கண்ட்ரோலில் அந்த செல்வாக்கை அவங்க வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய சட்டத்திட்டம் ஏற்றதில் அவங்க அந்த கண்ட்ரோலை வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உயர்குடியாட்சி அப்படின்னு சொல்லப்படுது. இது எங்கே இருக்குது? இங்கிலாந்துலேயும் ஸ்பெயின்லேயும் இருக்கக்கூடியது உயர்குடியாட்சி முறை. இந்த 2 நாடுகள்லையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. முடியாட்சி நமக்கு தெரியும், மன்னராட்சி. அந்த மன்னராட்சியில் வந்து யார்கிட்ட அதிகாரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசர்கிட்ட தான். ஓகேங்களா. அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசரிடமோ இல்லை அரசியாரிடமோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரம் அப்படின்றது முழுமையாக இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட ஆட்சி முறை இருக்கக்கூடிய நாடுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா முடியாட்சி நாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி எந்தெந்த நாட்டில் முடியாட்சி அப்படின்றது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூட்டான், ஓமன், கத்தார், இந்த நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடியாட்சி முறையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. தனிநபர் ஆட்சி அப்படின்றது ஒன்றும் இல்லை, சர்வாதிகாரம் நம்ம சொல்லணும் இல்லைங்களா. ஹிட்லர் வந்து ஒரு சர்வாதிகாரின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த சர்வ அதிகாரமும் ஒரு நபர் கையில் இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான். இது ஒரு குழுவிடமோ இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளிடமோ இல்லை ஒரு அரசரோ அப்படிலாம் கிடையாது. ஒரு தனிநபர், அந்த தனிநபர்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பவரும் இருக்கும். அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் எல்லாரும் கேட்டாகணும். அங்கே எதிர்கட்சிகள், அதிகாரிகள் அவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யார் சொன்னாலும் அங்கே எடுபடாது. அந்த ஒரு நபர் சொல்லக்கூடியது மட்டும்தான் அந்த நாட்டில் நடக்கும். அவர் சொல்கிறது தான் சட்டம், வச்சது தான் சட்டம், அதுதான் அங்கே நடக்கும். ஓகேங்களா. அந்த மாதிரி நடைபெறக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா சர்வாதிகார ஆட்சி, அதுதான் தனிநபர் ஆட்சின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கமே தனிநபர் ஆட்சி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கான எடுத்துக்காட்டு நாடுகள் எதுன்னு பார்த்தோம்னா வடகொரியா, சவுதி அரேபியா. கிம்முங் ஜான் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, பார்க்குறதுக்கு ரவுண்டாக வந்து உருண்டையாக இருப்பார், ஆனால் மொத்த அதிகாரமும் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட தான் இருக்குது. ஸோ இதற்கான எடுத்துக்காட்டு நாடுகள் வடகொரியா, சவுதி அரேபியா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிறு குழு ஆட்சி அப்படின்னா அங்கே பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபர்கிட்ட இருக்காது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படிலாம் கிடையாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவரில் இருப்பாங்க இல்லையா, ஒரு சர்டன் பீப்புள்ஸ், குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்ட்டு தான் அந்த பவர் அப்படின்றது இருக்கும். அந்த பவர் அவங்கக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லதா கெட்டதான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லது. ஏன் அப்படின்னா அவங்க போடக்கூடிய சட்டத்திட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக தான் இருக்கும். அதற்கப்புறம் தான் 2ஆம் பட்சம் தான் மக்கள் எல்லாமே. அப்படி அந்த சிறுகுழு ஆட்சி நடைபெறக்கூடிய நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் சோவியத் யூனியன், இப்போ இருக்கக்கூடிய ரஷ்யா கிடையாது, முன்னாள் சோவியத் யூனியன், சீனா, வெனிசுலா, வடகொரியா. இதில் இந்த வடகொரியா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்வாதிகார ஆட்சி, அதான் அந்த தனிநபர் ஆட்சி அப்படின்ற இடத்துக்கு மூவ் ஆயிடுச்சு. சிறுகுழு ஆட்சியிலேருந்து வடகொரியா வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் ஆட்சிக்கு போயிடுச்சு. ஸோ சிறுகுழு ஆட்சியில் வடகொரியா அப்படின்றது இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. முன்னாடி இருந்திருக்கு, ஆனால் இப்போ கிடையாது.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிம்முங் ஜான் இருக்காரு இல்லைங்களா, அவருடைய ஃபேமிலியிலேயே தான் ஓகேங்களா. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸே தான் வந்து அந்த ஆட்சி அந்த பதவிக்கு வருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் மொத்தமாக அந்த சர்வாதிகாரத்தை அவர் கையில் வச்சிருக்காரு. ஸோ சிறுகுழு ஆட்சி எங்கெங்கே ஃபாலோ பண்ணுறாங்க? முன்னாள் சோவியத் யூனியன், சீனா, வெனிசுலா. மக்களின் சிறிய குழு ஒன்று ஒரு நாட்டையோ அல்லது அமைப்பையோ கட்டுப்படுத்துவதே சிறு குழு ஆட்சி எனப்படும். இப்ப சீனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து பிரதானமா இருக்கக்கூடிய ஒரே கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஓகேங்களா. அங்க இருந்துதான் அதுல இருந்துதான் ஜி ஜின்பிங் சீனா அதிபராக இருக்காரு. இப்ப கிட்டத்தட்ட அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வாதிகாரமா தான் போயிட்டு இருக்கு. பட் அந்த நாட்டுடைய ஆட்சி முறை அமைப்பு அப்படின்றது சிறுகுழு ஆட்சி அமைப்பு முறையில இருக்கிறதா நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மத குருமார்களின் ஆட்சி. மத குருமார்கள் யாரு? மத குருமார்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் இருப்பாங்க. பட் அதை மெயினாக வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம வாட்டிகன் நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா அங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா மத குருமார்களுடைய ஆட்சி அப்படின்றது டைரக்டாக நடக்கும் ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து மத குருமார்கள் தான், ஆனால் அவங்களுடைய தலைமையில தான் அந்த நாட்டில் ஆட்சி அப்படின்றது இருக்கும். அவங்க வந்து தன்னை வந்து ஒரு கடவுளாக பாவிப்பவர்கள். அப்படி இல்லை அப்படின்னா கடவுளுடைய பெயரை சொல்லி அங்கே ஆட்சி நடத்துவாங்க. அதுதான் மத குருமார்கள் ஆட்சின்னு சொல்லக்கூடியது. எக்ஸாம்பிள் வாட்டிகன் சிட்டி ஓகேங்களா. வாட்டிகன் சிட்டியில் நடைபெறக்கூடியது மத குருமார்களின் ஆட்சி. அடுத்தது மக்களாட்சி. மக்களாட்சி எங்கே நடக்குது நமக்கு தெரியும். நம்ம இந்தியாவில் மக்களாட்சி தான் நடந்துட்டு இருக்கு. முகவரிலையும் அதற்கான வார்த்தைகள் இருக்கும் ஓகேங்களா. சொற்றொடர் இருக்கும். இறையாண்மை, சமதர்ம, மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்ட்டு நம்மளுடைய முகவரியிலேயே நம்ம நாட்டை பற்றி நம்ம டெஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய நாடு அப்படின்றது ஒரு மக்களாட்சி நாடு, டெமோக்ரஸி கண்ட்ரி. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களாட்சி நாட்டில் தான் நம்மளுடைய கருத்துக்களை சுதந்திரமாக சொல்கிறதுக்கான அந்த உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கும். அதனால தான் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம யாரை வேணால் விமர்சனம் பண்ணுறோம். நம்ம நாட்டுடைய பிரதமரை விமர்சனம் பண்ணுறோம், நம்ம மாநிலத்துடைய முதல்வரை நம்ம விமர்சனம் பண்ணுறோம். ஸோ அந்த விமர்சனங்கள் பண்ணுறதுக்கான அதிகாரம் எங்கே கிடைக்கும்? மக்களாட்சி நாட்டில் தான் கிடைக்கும். ஏன் பார்த்தோம் அப்படின்னா அங்கே அந்த அதிகாரம் அப்படின்றது மக்கள்கிட்ட இருக்குது. நம்மளால் ஓட்டளிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகள் தான் நம்மை ஆள்கிறார்கள். ஒரு நாட்டின் தகுதியுள்ள குடிமக்களால் வாக்களிக்கப்பட்ட தனிநபரோ அல்லது குழுவாகவோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் அமைக்கப்படும் அரசாங்கமே மக்களாட்சி. எடுத்துக்காட்டு எந்த நாட்டில் இருக்கு மக்களாட்சி? இந்தியாவில் இருக்கு, அமெரிக்காவில் இருக்கு, பிரான்ஸ்ல இருக்கு ஓகேங்களா. மக்களாட்சி நாடுகள் இந்தியா, அமெரிக்கா, பிரான்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களாட்சி நாடுகள். அடுத்து குடியரசு. நம்ம குடியரசு நாடும் தான், நம்ம மக்களாட்சி நாடும் தான். ரெண்டுலையுமே இந்தியா அப்படின்ற பெயர் உங்களுக்கு வரும். மக்களிடமோ அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளிடமோ உயரிய அதிகாரம் இருக்கின்ற அரசாங்க முறையே குடியரசு எனப்படும். என்னதான் நமக்கு பவர் இருக்கு அப்படின்னாலும் நம்மளுடைய பவரை நம்ம எப்படி காட்டுறோம்? நம்ம அந்த வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் நமக்கு வேணுன்ற பிரதிநிதிகளை நம்மளுடைய வாக்குரிமையை செலுத்தி அவங்க மூலமாக தான் நம்மளுடைய அந்த அதிகாரத்தை நம்ம நிலைநாட்டுறோம் ஓகேங்களா. நம்மளுடைய பிரதிநிதிகள் மூலமாக தான் நம்மளுடைய அதிகாரம் அப்படின்றது நிலைநாட்டப்படுகிறது. நம்ம டைரெக்டாக ஒவ்வொரு இடத்துலையும் போய் நம்ம சட்டம் ஏற்றக்கூடிய அந்த சட்டமன்றத்திலேயே நாடாளுமன்றத்திலேயே உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு குடிமகனும் அந்த சட்டம் ஏற்றுறதில்லை. கொள்கை முடிவுகளில் நம்ம வந்து டைரெக்டாக வந்து இன்வால்வ் ஆகி ஒரு குடிமகனாக இருந்து இன்வால்வ் ஆகி நம்ம எதையும் கொண்டு வரதில்லை. கொள்கை முடிவுகளை எடுக்கிறதில்லை. நம்ம செலக்ட் பண்ணுற பிரதிநிதிகள் மூலம் அது அந்த விஷயங்கள் நடக்குது ஓகேவா. அப்போ மக்களிடமோ அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளிடமோ உயரிய அதிகாரம் இருக்கின்ற அரசாங்க முறையே குடியரசு எனப்படும். இவ்வகை அரசாங்கத்தில் ஒரு முடிமன்னரை காட்டிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது நியமிக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் இருப்பார். இந்தியாவுக்குன்ட்டு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்கிறார். அவர் வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல. மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் குடியரசுத் தலைவர் ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த குடியரசுத் தலைவர் அப்படின்ற விஷயம் எந்தெந்த நாட்டில் இருக்கு? இந்தியா, ஆஸ்திரேலியா. இந்த குடியரசு அப்படின்ற சொல் முதல்ல எங்கிருந்து எடுத்தாங்க? இந்த ரிபப்ளிக் சொல்றோம் இல்லையா. இப்போ ஈவன் வந்து சைனா கூட வந்து பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் ஆஃப் சைனா தான், ஆர்ஓசின்னு தான் சொல்லுவாங்க ஓகேவா. ஆனால் உண்மையான ரிபப்ளிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் இந்தியா வந்து உண்மையான ரிபப்ளிக் கண்ட்ரி. அப்போ இந்த ரிபப்ளிக் அப்படின்ற சொல் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோம் நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. எப்போ? கிறிஸ்துவர் பிறப்பதற்கு முன்பே ஓகேங்களா. கிறிஸ்துவர் பிறப்பதற்கு முன்பே 5ஆம் நூற்றாண்டு, அதாவது 500ஆம் ஆண்டு ரோம் நாட்டில் முதலில் குடியரசு
ரிபப்ளிக் அப்படின்ற சொல் வந்து வடிவமைக்கப்பட்டது. இன்னைக்கு நேற்று கிடையாது. இன்னைக்கு வந்து நம்ம 2025 இருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்பே குடியரசு ரிபப்ளிக் அப்படின்ற சொல் வடிவமைக்கப்பட்டது. அது எங்கிருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரோம் நாட்டில இருந்து வந்தது. ஓகேங்களா? இந்த சொல் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ் பப்ளிகா அப்படின்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது தான் இந்த ரிபப்ளிக் அப்படின்ற வார்த்தை. இந்த ரிபப்ளிக் அப்படின்றது தான் நம்ம தமிழ்ல குடியரசு அப்படின்னு நம்ம சொல்றோம். ரிபப்ளிக் அப்படின்றது எங்க இருந்து வந்துச்சு? ரோம் நாட்டில இருந்து வந்தது. எப்ப வந்தது? கிறிஸ்துவர் பிறப்பதற்கு முன் 500 ஆண்டுகளுக்கு முன்னே வந்தது. ஸோ அந்த சொல் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? லத்தீன் மொழி சொல்லான ரெஸ் பப்ளிகா அப்படின்ற சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த ரிபப்ளிக் அப்படின்ற சொல். ஓகேவா? இதோடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ் பப்ளிகா அப்படின்னா என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா பொது விவகாரம். ரெஸ் பப்ளிகா, பப்ளிக் அப்படின்னாவே என்ன? மக்கள். ஓகேங்களா? பொதுமக்கள் நம்ம சொல்றோம் இல்லையா? பப்ளிக்னா பொதுமக்கள் சொல்றோம். அப்ப ரெஸ் பப்ளிகா அப்படின்றது பொது விவகாரம், பப்ளிக் மேட்டர். ஓகேவா? பொது விவகாரம். நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது, முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26, 1949 முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது ஜனவரி 26, 1950 ஆண்டு. நம்முடைய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட நாளான ஜனவரி 26, 1950 தான் நம்ம குடியரசு நாளாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இது நம்ம பல லெசன்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஜனவரி மாதம் 26ஆம் நாள் 1950 ஆண்டு இந்திய குடியரசு நாடாக மலர்ந்தது. நம்முடைய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் 26, 1949. அது நடைமுறைப்படுத்தப்பட்டது ஜனவரி 26, 1950. ஓகேங்களா? ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நடைமுறைப்படுத்தப்பட்டது, ரெண்டு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கு. ஓகேவா? அதை நல்லா புரிஞ்சுக்க. முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னாலும் சரி, ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனாலும் சரி, ரெண்டும் ஒன்னே தான். ரெண்டுமே நவம்பர் 26, 1949 தான். நடைமுறைப்படுத்தப்பட்டது தான் ஜனவரி 26, 1950. ஓகேங்களா? இந்த மாதிரி சிறு சிறு வார்த்தைகள் நம்மளை குழப்பம். ஓகேங்களா? அதனால அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப சிம்பிள் பாயிண்டாக இருக்கும். நம்ம கனவுல கூப்பிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி கேட்டால் கூட நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த வார்த்தை பிறழ்ச்சி அப்படின்றது நமக்கு ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்துடும். மக்களாட்சி அப்படின்றது என்ன? மக்களாட்சி அப்படின்றது நமக்கு சொன்னது யார்? ஆபிரகாம் லிங்கன். அதற்கு ஒரு வரையறையே கொடுத்திருப்பார். என்ன வரையறை கொடுத்திருப்பாரு? மக்களால், மக்களுக்காக, மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி. ஓகேங்களா? ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். ஓபிஎஃப்னு சொல்லுவாங்க. ஓபிஎஃப், ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். மக்களால், மக்களுக்காக, மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆபிரகாம் லிங்கன் மக்களாட்சிக்கு கொடுத்த வரையறை. ஸோ அந்த மக்களாட்சி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தங்கள் ஆட்சியாளர்களை, நம்மளை வந்து ஆள்வதற்கான நபர்களை, பிரதிநிதிகளை நம்மளே தேர்ந்தெடுப்பது. ஓகேங்களா? நம்மளை வந்து அதிகாரம் பண்றதுக்கு உண்டான நம்மளை அதிகாரம் பண்றதுக்கு உண்டான அந்த அதிகாரத்தை அவங்களுக்கு நம்ம கொடுக்கறது. எப்படி கொடுக்குறோம்? தேர்தலில் வாக்களித்து அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை நம்ம கொடுக்குறோம். அதன் அடிப்படையில் தான் நம்மளை வந்து அவங்க ஆள்றாங்க. இன்கேஸ் நம்மளுடைய விருப்பத்திற்கு மாறாக செயல்படுறாங்க அப்படின்னா நம்ம நம்மகிட்ட இருக்கக்கூடியது அந்த வாக்குரிமை மட்டும்தான். 5 வருஷத்துக்கு ஒரு டைம் நமக்கு வரும். அந்த டைம்ல நம்ம கரெக்டாக சிந்திச்சு செயல்பட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து யார் வந்து ஏமாத்துறாங்களோ அவங்களுக்கு மாற்ற நம்ம வேற ஆளுங்களை கொண்டு வர முடியும். ஓகேங்களா? அந்த அதிகாரம் மக்கள்கிட்ட இருக்கு. அதுதான் மக்களாட்சி. மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உயரிய அதிகாரம். இம்முறையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் மட்டுமே ஆட்சி செய்ய முடியும். மக்கள் சுதந்திரமாக கருத்துக்களை தெரிவிக்கவும், ஒரு அமைப்பை ஏற்படுத்தவும், போராட்டங்களை நடத்தவும் உரிமை பெற்றவர்கள். எதனால? இந்த நாடு ஒரு மக்களாட்சி நாடா இருக்கிறதுனால மக்கள் இங்க சுதந்திரமா தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க முடியுது, ஒரு அமைப்பை ஏற்படுத்த முடியுது, ஒரு கட்சி ஃபார்ம் பண்ண முடியுது, இல்லை ஒரு சங்கத்தை ஏற்படுத்த முடியுது. அப்படின்னா எதனால? மக்களாட்சி கொடுத்திருக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தின் காரணமாக தான். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போராட்டங்கள், ஏதாவது போராட்டம் நடத்தணும் அப்படின்னா அந்த ப்ராப்பர் பர்மிஷன் வாங்கிட்டு நம்மளை போராட்டம் நடத்த முடியுதுன்னா காரணம் என்ன? இது ஒரு மக்களாட்சி நாடு. இதுவே சர்வாதிகார நாடா இருந்தா நம்ம போராட்டம் நடத்த முடியுமா? உடனே அடிச்சு தூக்கி உள்ள உட்கார வச்சிருவாங்க. அப்ப இந்த மக்களாட்சி நம்ம சொல்லக்கூடிய இந்த மக்களாட்சி, இது ஒரு தமிழ் சொல். மக்களாட்சிக்கு நேரடியான ஒரு ஆங்கில சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரிம்போம். ஓகேங்களா? டெமோக்ரஸி, ஜனநாயக நாடு நம்ம இயல்பா சொல்லக்கூடியது. நம்ம இந்தியா ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரி அப்படிம்போம். அப்ப இந்த டெமோக்ரஸி அப்படின்ற வார்த்தை எங்கிருந்து பெறப்பட்டது?
இது ஒரு ஆங்கில வார்த்தை. இந்த ஆங்கில வார்த்தை எங்கிருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க சொற்களிலிருந்து பெறப்பட்டது. ஓகேங்களா? ரிபப்ளிக் அப்படின்றது எப்படி ரெஸ்பப்ளிக்கா அப்படின்ற லத்தீன் சொல்ல இருந்து பெறப்பட்டதோ அதே மாதிரி டெமோக்ரஸி அப்படின்ற அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில வார்த்தையான டெமோக்ரஸி அப்படின்றது கிரேக்க சொற்களிலிருந்து பெறப்பட்டது. ஸோ அப்போ அதை ரெண்டா பிரிக்கலாம். டெமாஸ் கிரேசி அப்படின்ட்டு ரெண்டா பிரிக்கலாம். டெமோக்ரஸியை டெமாஸ் கிரேசின்னு பிரிக்கலாம். அப்போ இந்த டெமாஸ் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்? மக்கள் அப்படின்னு மீனிங். டெமாஸ் அப்படின்னா மக்கள். கிரேசி அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ஆட்சி, அதிகாரம். ஓகேங்களா? நம்மளா ஆளக்கூடிய அந்த அதிகாரம் இருக்கு இல்லையா, அதுதான். ஓகேங்களா? ஆட்சி, அதிகாரம். ஸோ அப்போ மக்களாட்சி, மக்களுக்கே அதிகாரம். ஓகேங்களா? பவர் ஆஃப் த பீப்புள். மக்களாட்சி அப்படின்றதையுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் மக்களின் உயர்ந்த அதிகாரங்களை பெற்று அமைக்கும் ஆட்சி முறையே மக்களாட்சி. நம்ம கிட்ட இருந்து அவங்க வந்து அதிகாரத்தை வாங்கி, நம்மளுடைய பிரதிநிதிகள் நம்ம கிட்ட இருந்து அந்த அதிகாரத்தை வாங்கி நம்மளுடைய சார்பில் அவங்க அந்த இடத்துல இருந்து சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் இருந்து நாட்டுக்கு தேவையான கொள்கைகளை வகுப்பதிலும் நாட்டுக்கு தேவையான சட்டங்களை ஏற்றக்கூடிய அந்த பணிகளை அவங்க செய்கிறாங்க. யாருனால செய்கிறாங்க? யார் கொடுத்த அதிகாரத்தில் அவங்க செயல்படுறாங்க? நம்ம கொடுத்த அதிகாரத்தில். ஓகேங்களா? சாதாரண குடிமகன் கொடுத்த அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தான் நம்மளுடைய பிரதிநிதிகள் அங்கு செயல்படுகிறார்கள். ஸோ அப்போ அங்கே எடுக்கக்கூடிய முடிவுகள் யாரால் எடுக்கப்படக்கூடிய முடிவுகளாக வந்து நம்ம எடுத்துக்கணும்? மக்களால் எடுக்கப்படக்கூடிய முடிவுகளால் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ அங்கே சர்வதிகாரம் இங்கே யார்கிட்ட இருக்கு மக்களாட்சி நாட்டில்னு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட தான் இருக்கு. ஓகேவா? நாட்டு மக்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் உள்ளது. மக்கள் தங்களது பிரதிநிதிகளை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தல் மூலம் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். இப்போ நம்ம ஒரு சட்டமன்ற தேர்தல் மூலமா நமக்கு வேணுன்ற, நம்ம தொகுதிக்கு வேணுன்ற எம்எல்ஏவை நம்ம செலக்ட் பண்றோம். அதே மாதிரி நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் மூலமாக நமக்கு வேணுன்ற எம்பி கேண்டிடேட்டை நம்மளுடைய தொகுதியிலேருந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். இவங்களை தான் வந்து நம்ம டைரெக்டாக செலக்ட் பண்ணுறது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் நமக்கு வேணுன்ற வார்டு கவுன்சிலரை செலக்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் இவங்களை தான் நம்ம டைரெக்டாக ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுறது. அப்போ மறைமுகமாக யாரை நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமுகமாக நம்மளுடைய பிரதிநிதிகளின் மூலம் நம் நாட்டுடைய குடியரசுத் தலைவரை நாம் செலக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அந்த எலெக்ஷனில் நம்ம டைரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்ல, நம்மளுடைய பிரதிநிதிகளின் மூலமாக நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஏன்னா அந்த தேர்தலில் டைரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, எம்பி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதுவே துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தலில் எடுத்துக்கிட்டோம்னா எம்எல்ஏ பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? எம்எல்ஏக்களினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களவை எம்பிக்கள் இருக்காங்க இல்லையா, ராஜ்யசபா எம்பி, அவங்களும் நம்மளால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை எம்பியும் வந்து சேர்ந்துதான் துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அப்ப எல்லா வகையிலுமே எல்லா பதவிகளுக்குமே நம்மளுடைய ஆளக்கூடிய பிரதமர் ஆகட்டும், குடியரசுத் தலைவராகட்டும், துணை குடியரசுத் தலைவராகட்டும், முதலமைச்சராகட்டும், எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா இல்லைன்னா இன்டைரக்டா நம்ம தான் செலக்ட் பண்றோம். ஓகேங்களா? ஒன்னா நம்மளே ஓட்டு போட்டு செலக்ட் பண்றோம், இல்லைன்னா நம்மளுடைய பிரதிநிதிகள் மூலமாக செலக்ட் பண்ண வைக்கிறோம். காந்தியடிகள் வந்து மக்களாட்சியை பத்தி ஒரு வரையறை கொடுத்திருக்காரு. எப்படி ஆபிரகாம் லிங்கன் ஒரு வரையறை கொடுத்திருக்காரு, அதே மாதிரி காந்தியடிகள் ஒரு வரையறை கொடுத்திருப்பாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களாலும் செயல்படுத்தப்படுவதாகும் அப்படின்ட்டு நம்மளுடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. ஒரு 10-16 ரூம்ல ஒரு 20 பேர் ஏசியை போட்டு உட்காந்துக்கிட்டு மக்களாட்சியை பத்தி பேசினா கரெக்டா இருக்குமா? அவங்களுக்கு மக்களுடைய பிரச்சனை பத்தி என்ன தெரியும்? அப்ப அந்த மக்களாட்சி அப்படின்றது எங்க இருந்து செயல்படணும்னு பாத்தீங்கன்னா கிராமத்துல இருந்து செயல்படணும். ஓகேங்களா? இருக்கலே பாட்டம் அந்த இதுல வந்து ஆர்டர்ல வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய கீழ்நிலையில் இருக்கக்கூடியது கிராமங்கள். அந்த கிராம மக்களால் செயல்படுத்தப்படக்கூடியதுதான் உண்மையான மக்களாட்சி அப்படின்றது. ஓகேங்களா? அவங்க கிட்ட அந்த அதிகாரம்ன்றது இருக்கணும், கிராம மக்கள்கிட்ட அந்த அதிகாரம் இருக்கணும், அவங்க மூலமா செயல்படுத்தக்கூடியது தான் உண்மையான மக்களாட்சி அப்படின்ட்டு மகாத்மா காந்தி அவர்கள் மக்களாட்சிக்கு வரையறை கொடுத்திருக்கார். மக்களாட்சியுடைய சிறப்பு கூறுகள் என்னென்னு பார்ப்போம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் இறுதி முடிவை மேற்கொள்ளும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை நம்ம தான் கொடுத்துருக்கோம். நம்ம அந்த ஃபைனல் டிசிஷன் போய் ஒவ்வொரு இடத்துல நம்ம எடுக்க முடியாதுன்றதுனால நம்மளுடைய பிரதிநிதிகள் அவங்க எடுக்கிறாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேரடி மக்களாட்சி நாடு கிடையாது. மக்களாட்சி நாடு நம்ம சொன்னோம்னாலும் இந்தியா ஒரு நேரடி மக்களாட்சி நாடு கிடையாது.
ஒரு மறைமுக மக்களாட்சி நாடு. அது என்ன மறைமுக மக்களாட்சின்னா, நமக்காக நம்மளால் அமர்த்தப்பட்ட அந்த பிரதிநிதிகளின் மூலமாக எல்லா காரியமும் செயல்படுது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு பிரதிநிதித்துவ மக்களாட்சி கொண்ட நாடு, இல்லைன்னா மறைமுக மக்களாட்சி நாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்தியாவில் தேர்தல்கள் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரமா நேர்மையா நடத்தப்படுது. இதுல 18 வயது நிறைவு பெற்ற அனைவருக்கும் வந்து சம உரிமை இருக்கு. வாக்குரிமை செலுத்த அனைவருக்குமே சமமான உரிமை அப்படின்றது இருக்கு. ஏழை பணக்காரன், ஜாதி, மதம், இன வேறுபாடு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாலின பாகுபாடு அப்படிலாம் யாருமே கிடையாது. 18 வயசு ஆச்சா நீ போய் ஓட்டு போடலாம் அப்படின்ட்டு அந்த அரசியல் சமத்துவத்தை இந்த வாக்குரிமையின் மூலம் நிலைநாட்டியிருக்கு நம்மளுடைய அரசியல் அமைப்பு. இது போக வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் மற்றும் தனிநபர் சுதந்திரத்தை பாதுகாக்கிறது. இதெல்லாம் மக்களாட்சியுடைய சிறப்பு கூறுகள். என்னென்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் இறுதி முடிவை மேற்கொள்ளும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தல்கள், 18 வயது நிறைவு பெற்ற அனைவரும் சம மதிப்புடைய வாக்குரிமை, அடிப்படை உரிமைகள் மற்றும் தனிநபர் சுதந்திரத்தை பாதுகாத்தல், இவை அனைத்தும் மக்களாட்சியின் சிறப்பு கூறுகள். மக்களாட்சியுடைய பரிணாம வளர்ச்சி எங்கிருந்து வந்தது பாருங்களேன். இன்னைக்கு நம்ம உட்காந்து 2025 மக்களாட்சி பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா அந்த மக்களாட்சி அப்படின்றது 2500 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய அந்த மக்களாட்சி, அதற்கான வரையறை என்ன, அதனுடைய நிறைகுறைகள் என்ன, அதனுடைய சாதக பாதகம் என்ன, அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஆனா இதை எப்ப கொண்டு வந்தாங்க? 2500 வருஷத்துக்கு முன்பாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்களாட்சி முறை அப்படின்றது தோன்றிவிட்டது. எங்க தோன்றுச்சுன்னு பாத்தீங்கன்னா பண்டைய கிரேக்க நாடுகள்ல, சில நாடுகள்ல தோன்றியிருக்கு. ஓகேங்களா. பண்டைய கிரேக்க நாட்டின் சில நகர அரசுகள்ல வந்து பாத்தீங்கன்னா 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மக்களாட்சி முறை அப்படின்றது தோன்றியது. ஓகேங்களா. பண்டைய கிரேக்க நாட்டில் ஒரு நகர அரசு தான் வந்து பாத்தீங்கன்னா ஏதென்ஸ். ஓகேங்களா. அங்கே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 2500 வருஷத்துக்கு முன்னாடியே மக்களாட்சி முறை அப்படின்றது தோன்றியது. நம்ம இந்தியாவிலையும் வந்து பாத்தீங்கன்னா வேத காலத்துல, ஓகேங்களா, மன்னராட்சி நம்ம சொல்லக்கூடிய அதுக்கு முற்பட்ட வேத காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மக்களாட்சி அப்படின்றது இந்தியாவிலையும் இருந்திருக்கு. உள்ளாட்சி அமைப்புடைய அடிப்படை அழகாக சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள் பண்டை காலத்தில் இருந்தது எனும் செய்தியினை சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சாணக்கியர் எழுதின அந்த அர்த்த சாஸ்திரம் அப்படின்ற நூல்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்ட்டு, உள்ளாட்சி அமைப்பின் அடிப்படை அழகாக சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள் பண்டைய காலத்திலேயே இருந்துச்சு அப்படின்ற அந்த தகவல் நமக்கு எங்க இருந்து கிடைக்குது? சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம் அப்படின்ற நூல்ல கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்ப இந்தியாவும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முன்னோடியா நம்மளும் இருந்திருக்கோம். நம்ம கிரேக்க நாட்டில் பத்தி பேசிட்டு இருக்கோம், 2500 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு அப்படின்ட்டு. ஆனா இந்தியாலையும் வேத காலத்திற்கு முன்னதாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்களாட்சி முறை அமைப்பு அப்படின்றது இருந்திருக்கு. அதற்கு சான்றாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியது சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம் அப்படின்ற நூல். ஓகேங்களா. இன்னொரு சாட்சி நமக்கு கண்ணு முன்னாடியே தெரியும். பிற்கால சோழர் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா குடவோலை முறை அப்படின்றது ஒண்ணு இருந்திருக்கும். ஓகேங்களா. அதற்கான கல்வெட்டு சான்றுகள் எல்லாமே இருக்கு. அப்ப இந்த குடவோலை முறை அப்படின்றது எதற்காக பயன்படுத்தப்பட்டது? அது வந்து பாத்தீங்கன்னா தேர்தல்ல இந்த வாக்களிக்கும் முறை தான் வந்து இந்த குடவோலை முறை அப்படின்றது. அப்ப சோழர் காலத்திலையும் பிற்கால சோழர் காலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குடவோலை முறை அப்படின்றது, இந்த என்ன சொல்றது, இந்த மக்களாட்சி முறையை இது பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த குடவோலை முறை அப்படின்றது ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய மக்களாட்சியோடைய வளர்ச்சியை மதிப்பீடு எதன் அடிப்படையில் செய்யலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், பொறுப்புடைமை, வெளிப்படைத்தன்மை, நம்பிக்கை, இந்த 6 பாயிண்டை வச்சுக்கிட்டு தான் நம்மளுடைய மக்களாட்சியுடைய வளர்ச்சியை நம்ம மதிப்பீடு செய்ய முடியும். ஓகேவா. எது? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், பொறுப்புடைமை, வெளிப்படைத்தன்மை, நம்பிக்கை, இந்த 6 பாயிண்டை வச்சுக்கிட்டு தான் மக்களாட்சியுடைய வளர்ச்சியை நாம் மதிப்பீடு செய்கிறோம். மக்களாட்சியுடைய வகைகள் நம்ம பார்த்தோம். ஒன்று நேரடி மக்களாட்சி, இன்னொன்று மறைமுக மக்களாட்சின்ட்டு. மறைமுக மக்களாட்சி அப்படின்றது தான் பிரதிநிதித்துவ மக்களாட்சி. நாம் நம்மளுடைய பிரதிநிதிகளை எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கிறோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான வேலைகளை வந்து டைரெக்டாக அவங்க வந்து சட்டம் ஏற்றக்கூடிய அந்த விஷயங்கள், கொள்கை முடிவுகள் எடுக்கிறது எல்லாமே வந்து நம்மளுடைய சார்புடாக இருந்து நம்மளுடைய பிரதிநிதிகள் செய்வாங்க. அதுதான் பிரதிநிதித்துவ மக்களாட்சி. மறைமுக மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி ரெண்டும் ஒன்று தான். இன்னொன்று நேரடி மக்களாட்சி. ஓகேவா. அந்த விஷயங்கள்ல ஒரு சட்டம் ஏற்றது, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்ல கருத்து கேட்கறது, பொதுமக்களுடைய கருத்துக்கு வந்து அது பொது ஓட்டெடுப்புக்கு விட்டு
அவங்களுடைய ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்துறதா வேணாமான்னு டிசைட் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ அந்த விஷயங்களில் டைரெக்டாக மக்களே இன்வால்வ் ஆவாங்க. மக்களே டைரெக்டாக இன்வால்வ் ஆகக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய நாடு தான் நேரடி மக்களாட்சி. பட் இந்தியாவில் நேரடி மக்களாட்சி கிடையாது, மறைமுக மக்களாட்சி தான் இருக்குது. அப்போ இந்த நேரடி மக்களாட்சி செயல்படுத்தக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து. ஓகேங்களா, சுவிட்சர்லாந்தும் சரி, பண்டைய கிரேக்க நகர அரசுகளும் வந்து பார்த்திங்கன்னா நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டுகளாக விளங்கக்கூடிய நாடுகள் தான். ஓகேங்களா, பொது விவகாரங்களில் மக்களே நேரடியாக முடிவெடுக்கக்கூடிய அரசு முறையே நேரடி மக்களாட்சி. அது எங்கெங்கே இருக்குது? சுவிட்சர்லாந்துலையும் பண்டைய கிரேக்க நகர அரசுகள்லையும். மறைமுக மக்களாட்சிக்கு நம்ம தான் எடுத்துக்காட்டு. இது போக வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா, இங்கிலாந்து இதெல்லாம் வந்து மறைமுக மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய நாடுகள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொது விவகாரத்தில் யார் முடிவெடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொது விவகாரங்களில் மக்கள் தங்களது விருப்பத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் மூலம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த அரசாங்கத்தின் முறையே வந்து பார்த்திங்கன்னா மறைமுக மக்களாட்சின்னு சொல்கிறோம். நம்மளுடைய விருப்பத்தை கேட்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் வந்து நம்ம எம்எல்ஏ வந்து ஒவ்வொரு வீதியாக வந்து உங்களுடைய இந்த சட்டத்தில் உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டு அவங்க முடிவு எடுக்கிறாங்களா? கிடையாது. அவங்களா வந்து அவங்க கட்சி சார்பாக ஒரு முடிவு எடுப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் அவங்க செயல்படுவாங்க. அப்படி அவங்க செயல்படக்கூடிய விஷயம் மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்புடையதாக இருந்தால் அந்த ஆட்சி அடுத்த தேர்தலையும் வந்து ஜெயிக்கும், திருப்பி அவங்களுடைய ஆட்சி அப்படின்றது தொடரும். இல்லை அப்படின்னா மக்களுடைய அந்த எதிர்ப்பை எப்படி காட்டுவாங்க? அவங்களுடைய ஓட்டுரிமையின் மூலமாக காட்டுவாங்க. மக்களாட்சியுடைய நிறை குறைகள் என்னென்னு பார்ப்போம். பொறுப்பும் பதிலளிக்கும் கடமையும் கொண்ட அரசாங்கம். இதில் அவங்க தவறும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சி அப்படின்றது கவிழ்ந்துடும். ரொம்ப ரொம்ப அட்ராசிட்டி பண்ணுறாங்க, ஓகேங்களா, நான் வந்து மெஜாரிட்டியில் வந்துட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ரொம்ப ஓவர் அட்ராசிட்டி பண்ணாலும் மக்கள் வந்து வெகுண்டெழுந்தாங்க, போராட்டங்கள் நடக்குதுன்னா அப்போ ஆட்சி அப்படின்றது கம்பல்சரி கவிழ்ந்துடும். அப்போ எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசாங்கம் அப்படின்றது பொறுப்பு மிக்கதாகவும் மக்களுக்கு பதிலளிக்கக்கூடிய அந்த கடமை கொண்டதாகவும் தான் ஒரு அரசாங்கம் அப்படின்றது இருக்கும். சமத்துவமும் சகோதரத்துவமும் மக்களாட்சியுடைய நிறைகள். ஓகேங்களா, நம்மளுடைய நாட்டுடைய நிறையா நம்ம பார்க்கக்கூடியது அதுதான். சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம். இது பிரெஞ்சு புரட்சியுடைய முழக்கங்களாக இருந்தது. நம்மளுடைய மக்களாட்சியுடைய நிறைகளாகவும் அது சொல்லப்படுது. சமத்துவமும் சகோதரத்துவமும், மக்களிடையே பொறுப்புணர்ச்சி, தல சுயாட்சி, அதாவது இந்த உள்ளாட்சி அரசாங்கம் சொல்றோம் இல்லையா, ஸோ அதுதான் தல சுயாட்சி. ஓகேங்களா, அனைவருக்கும் வளர்ச்சியும் வளமும், மக்கள் இறையாண்மை, மக்களிடமே சர்வ அதிகாரமும் இருக்கிறது அப்படின்றது தான் இந்த மக்கள் இறையாண்மை. சகோதர மனப்பான்மை மற்றும் கூட்டுறவு. ஸோ பாசிட்டிவாக ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னாவே அது மக்களாட்சியுடைய நிறைகளாக நம்ம பார்க்கலாம். ஓகேவா, குறைகளாக நம்ம என்னென்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரதிநிதித்துவ முறை கொண்ட மக்களாட்சி, அதாவது மறைமுக மக்களாட்சி கொண்ட நாடு தான். அப்போ டைரெக்டாக மக்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் இப்போ 100 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு விஷயம் கவர்மெண்ட் கொண்டு வருதுன்னு வைங்களேன், 20 பேர் வந்து அது சரின்னு சொல்லுவான், 80 பேர் வந்து இல்லை அந்த விஷயம் கொண்டு வரக்கூடாதுன்னு நினைப்பான். ஆனால் அந்த 80 பேர்த்துடைய விருப்பம் தான் அங்கே வந்து பிரதிபலிக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அங்கே அந்த இடத்துல அந்த பிரதிநிதிகள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அங்கே செயல்படுத்துவாங்க. இந்த பேருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய விருப்பத்தின் பிரதிநிதித்துவப்படுத்துகிறாங்கன்றதெல்லாம் சும்மா பேருக்கு தான். ஆனால் உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள் தான் அங்கே பிரதிபலிக்கும். ஓகேவா, அப்போ அது வந்து மக்களாட்சியுடைய ஒரு குறையாக நம்ம பார்க்குறோம். அதுவும் மறைமுக மக்களாட்சியுடைய குறையாக நம்ம பார்க்கக்கூடியது அதுதான். ஓகேங்களா, ஏன்னா நம்ம டைரெக்டாக எதுலேயுமே இன்வால்வ் ஆகிறது கிடையாது. வாக்காளர்களிடையே போதிய ஆர்வமின்மை மற்றும் குறைந்த வாக்குப்பதிவு நம்ம பார்க்கலாம். சென்னையெல்லாம் ஒவ்வொரு டைமும் வந்து வாக்குப்பதிவு நடக்கும்போது இருக்கிறதே லோயஸ்ட்டாக எங்கே வாக்குப்பதிவு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் நடக்கும். ஒரு மாநிலத்துடைய கேபிட்டல், ஆனால் அங்கே தான் ரொம்ப குறைவான வாக்குப்பதிவு அப்படின்றது இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளக்கூடியவர்களை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது 5 வருஷத்துக்கு ஒரு டைம் ஒவ்வொரு இதுலேயும் நமக்கு கிடைக்குது. பாராளுமன்ற எலெக்ஷன் ஆகட்டும் இல்லை சட்டமன்ற எலெக்ஷன் ஆகட்டும், 5 வருஷத்துக்கு ஒரு டைம் கிடைக்கும்போது அதற்கு அந்த ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு வாக்காளர்கிட்ட வந்து போதிய ஆர்வம் அப்படின்றது இருக்கணும். நம்ம அந்த கடமை ஆற்றணும் அப்படின்ற எண்ணம் இருக்கணும். ஸோ அந்த வாக்காளர்கிட்ட இங்கே அது கிடையாது. ஏன்னா கட்டாயம் கிடையாது இல்லையா, நீங்கள் ஓட்டு போடலைனாலும் தூக்கி உள்ள உட்கார வச்சு குமுறுன்னு யாரும் குமுற போடுறதில்லை. அப்படி வந்து ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க, ஸோ நம்ம வந்து சட்டத்தால் தண்டிக்கப்படுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா 100% வாக்கு அப்படின்றது பதிவாகும். அப்படி இல்லை, அது அவங்களுடைய சுதந்திரம், வாக்குரிமை அப்படின்றது அவங்க சுதந்திரம்,
நினச்சா போடலாம், நினச்சா போடாமல் இருக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தான் இந்த குறைவான வாக்குப்பதிவு, மின்மை அப்படின்ற விஷயங்கள்ல எதனால் வருது? இதனால தான் வருது. ஸோ அப்போ மக்களாட்சியுடைய ஒரு குறைகளாக அதை நம்ம பார்க்குறோம். நிலையற்ற அரசாங்கத்திற்கு வழிவகுக்கிறது. இந்த ஆட்சி கவிழ்ந்து போகிற விஷயம்லாம் அதனால் மக்களாட்சி அப்படின்றதுனால தான். இதுவே ஒரு சர்வாதிகார நாடு அப்படின்னா அங்கே ஆட்சி கவிழுமா? கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவங்க வச்சது சட்டம் அப்படின்றது இருக்கும். அப்போ அந்த அரசாங்கம் அப்படின்றது ஒரு நிலையான அரசாங்கமாக இருக்கும். மக்களாட்சி அப்படின்றதுனால தான் அது ஒரு நிலையற்ற அரசாங்கத்திற்கு வழிவகுக்குது. இது ஒரு பக்கம் நம்ம ஒரு பாசிட்டிவ் சைனில் பார்த்தோம்னா, இன்னொரு பக்கம் நெகட்டிவ் சைனும் இருக்குது. ஒரு அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவு எடுக்குது, ஒரு சில திட்டங்கள் கொண்டு வருது அப்படின்னா அது தொடர்ச்சியாக அந்த ஆட்சியில் அவங்க இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அந்த திட்டங்களை செயல்படுத்த முடியும். 5 வருஷத்தில் ஆட்சிக்கு வந்துடும், வேற ஆட்சி வரும் அப்படின்னா இவங்க இதற்கு முன்னாடி ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்களோ அதெல்லாம் தூக்கி அப்படியே கிடப்பில் போட்டுருவாங்க. அதை உண்மையாலுமே மக்களுக்கு நல்ல திட்டங்களாக இருந்தாலும் அது கிடப்பில் தூங்கும். காரணம் இதற்கு முன்னாடி அரசு கொண்டு வந்தது, அதை நம்ம எப்படி செயல்படுத்துறது அப்படின்ற அந்த ஈகோ கிளாஷ்லாம் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மக்களாட்சி முறையுடைய ஒரு நெகட்டிவாக நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி முடிவெடுக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா காலதாமதம் அப்படின்றது இருக்கும். எந்த முடிவு எடுக்கிறதுனாலும் முதல்வன் படத்தில் ரகுவரன் அவர்கள் சொல்கிற மாதிரி நான் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய சேரில் இருக்கக்கூடிய 4 காலும் ஒன்று என் கட்சிக்காரனோடது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜாதிக்காரனோடது, இன்னொன்று என் கூட்டணி கட்சிக்காரனோடது, இன்னொன்று மக்களுடைய இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட பிரச்சனைகள் அங்கே பார்க்கறதுனால எல்லாத்துக்கும் நான் நல்லவனாக இருக்கணுன்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறதில்ல. நாட்டுக்கு நல்ல விஷயமாவே இருந்தாலும் அது ஒரு சில சாராருக்கு கொஞ்சம் கெட்டதாக இருக்குது அப்படின்னா உடனே அதை காலதாமதப்படுத்துறது. எனக்கு ஏன் அப்படின்னா இங்கே வாக்கு வங்கி அரசியல் அப்படின்றது நடக்கிறதுனால அது மக்களாட்சி முறையுடைய ஒரு குறையாக நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் மக்களாட்சி. இந்தியா நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை கொண்டுள்ள நாடு. எங்கிருந்து நம்ம இந்த நாடாளுமன்ற மக்களாட்சி முறை அப்படின்றத ஃபாலோ பண்றோம்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்லேருந்து நம்ம ஃபாலோ பண்றோம். இங்கிலாந்துலேருந்து அந்த நாடாளுமன்ற மக்களாட்சி முறை அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம், அங்கிருந்து நம்ம ஃபாலோ பண்றோம். நாடாளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை உள்ளடக்கியது. அவங்க தான் சட்டங்களை உருவாக்குகிறார்கள். கொள்கை முடிவெடுப்பதில் பார்த்தீங்கன்னா மக்கள் பங்கு பெறுவதும் ஒப்புதல் அளிப்பதும் இந்தியாவில் உள்ள நாடாளுமன்ற மக்களாட்சி அரசாங்கத்தின் 2 முக்கிய கூறுகளாக விளங்குகின்றன. இந்த பாயிண்ட்ல ஒரு விஷயம் நம்ம முக்கியமா பார்க்கணும். நான் திருப்பி படிக்கிறேன், நல்லா கவனிங்க. கொள்கை முடிவெடுப்பதில் மக்கள் பங்கு பெறுவதும் ஒப்புதல் அளிப்பதும் இந்தியாவில் உள்ள நாடாளுமன்ற மக்களாட்சி அரசாங்கத்தின் 2 முக்கிய கூறுகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கொள்கை முடிவெடுப்பதில் மக்கள் நேரடியாக பங்கு வகிக்கிறார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நேரடியாக பங்கு வகிக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய நாடே பார்த்தீங்கன்னா ஒரு மறைமுக மக்களாட்சி கொண்ட நாடு தான். அப்ப கொள்கை முடிவெடுப்பதிலும் சரி ஒப்புதல் அளிப்பதிலும் சரி மக்கள் நேரடியாக பங்கு பெறுவதில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நேரடியாக பங்கு பெறுகிறார்கள். ஓகேவா? அதனால இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்களா. மக்கள் நேரடியாக பங்கு பெறுறது கிடையாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் பங்கெடுக்கிறாங்க. உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்மளுடைய இந்தியா தான். இந்தியாவில் மக்களாட்சி பார்த்தீங்கன்னா 5 முக்கிய கொள்கையின் அடிப்படையில் செயல்படுது. 1 இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்ற அந்த 5 முக்கிய கொள்கையின் அடிப்படையில் தான் இந்தியாவில் மக்களாட்சி அப்படின்றது செயல்பட்டு வருது. 18 வயது நிரம்பிய எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய உரிமை கொடுத்துருக்கோம். ஸோ சாதி, சமய, இனம், பால், கல்வி தகுதி என எவ்வித பாரபட்சமும் இன்றி சமமான வாக்குரிமையை இங்கே இருக்கக்கூடிய இந்திய குடிமக்கள் அனைவரும் பெற்றிருக்கிறார்கள். நம்மளுடைய நாடாளுமன்ற கட்டிடம் இது எப்போ வடிவமைச்சாங்க, எப்போ கட்டினாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதை வடிவமைச்சது 1912-13 காலகட்டத்தில் வடிவமைச்சாங்க. புதுடில்லியில் அமைஞ்சிருந்த பழைய பாராளுமன்ற பில்டிங் இது. ஓகேங்களா? இப்போ புதுசு வந்துருச்சு பழைய பாராளுமன்ற பில்டிங்கு. அதை எப்போ வடிவமைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1912-13 பிரிட்டிஷ் பீப்புளான எட்வின் லுட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் அவங்க 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள். அதை எப்போ கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1921ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணி 1927 கட்டி முடிச்சாங்க. கட்டி முடிச்சது யார் திறந்து வைத்தது அந்த நாடாளுமன்ற கட்டிடத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் இர்வின் பிரபு அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா அதை திறந்து வச்சாங்க. எப்போ? ஜனவரி 18, 1927 நாடாளுமன்ற கட்டிடத்தை திறந்து வச்சாங்க. ஓகேவா? அதை வடிவமைச்சது எட்வின் லுட்டியன்ஸ், ஹெர்பர்ட் பேக்கர்.
வடிவமைக்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1912-13. கட்ட ஸ்டார்ட் பண்ணது 1921, கட்டி முடிச்சது 1927. ஓகேவா? இந்தியாவில் தேர்தல், நம்மளுடைய நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலப்பு கூட்டாட்சின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு பகுதி கூட்டாட்சி அப்படின்ற அமைப்பில் தான் நம்மளுடைய நாடு அப்படின்றது இருக்கும். இந்திய அரசு பகுதி கூட்டாட்சி அமைப்பு முறையை பெற்றுள்ள நாடு. முழுமையா வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்படலை. அப்படி பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்துச்சுன்னா பொதுப்பட்டியலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க அந்தந்த மாநிலம் ஒரு சட்டம் ஏற்றினாலும் அது அவங்க மாநிலத்துக்கு அது செயல்படும். மத்திய அரசு அதன் மேலே எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்க முடியாது, இல்லை இன்னொரு சட்டத்தை போட்டு அதுதான் ஃபைனல்னு சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருந்திருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனாலேயே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் மத்திய அரசுக்கு அந்த அப்பர் ஹேண்டு இருக்குது அப்படின்றது. அப்போ மத்திய அரசுக்கு அப்பர் ஹேண்டு இருக்குது அப்படின்னாவே அது முழுமையான கூட்டாட்சி நாடு கிடையாது. ஆனால் நம்மளுடைய நாடு கூட்டாட்சி நாடே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது, பகுதி கூட்டாட்சி நாடு. இங்கே அதிகாரங்கள் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு. ஒரு சில விஷயத்துல மத்திய அரசுடைய கை ஓங்கி இருக்கு. இங்கே நடுவண் அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அமைப்புகள் ஆகிய நிலைகளில் மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். பொது தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துகிறது. மக்களவையில் பெரும்பான்மையான உறுப்பினர்களின் ஆதரவு பெற்ற பிரதம அமைச்சரை குடியரசுத் தலைவர் நியமிப்பார். அவங்களுடைய பதவிக்காலம் அப்படின்றது 5 ஆண்டுகள். அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கும் வரையில் தான். பெரும்பான்மை இல்லை, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அவங்களுடைய ஆட்சி கவிழுது அப்படின்னா அதோட இதுதான். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொது தேர்தல்கள் மூலம் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். யாரு? மக்களவை உறுப்பினர்கள். மக்களவை உறுப்பினர்கள் தான் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள். மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் அல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் தான் மாநிலங்களவை உறுப்பினர்கள், அதாவது ராஜ்யசபா எம்பி. இது போக வந்து பார்த்தீங்கன்னா மக்களவைக்கு 2 ஆங்கிலோ இந்தியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆர்டிகல் 333 இருக்கக்கூடியது. ஆனால் இதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? எப்போ கேன்சல் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 2020 வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. 104வது திருத்த சட்டத்தின் மூலமாக இந்த 2 பேரை வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் பண்றது, ஆங்கிலோ இந்தியன்ஸை நியமனம் பண்றது அப்படின்றது ரிமூவ் பண்ணியாச்சு. எப்போ ரிமூவ் பண்ணாங்க? ஜனவரி 25, 2020. ஆர்டிகல் 331 இருந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களவைக்கு. ஆர்டிகல் 333 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சட்டமன்றத்துக்கு ஆளுநர் ஒருத்தரை நியமிப்பார் இல்லையா, அதுவும் எல்லாமே கேன்சல் பண்ணியாச்சு. நாடாளுமன்றத்துடைய இருவைகள் என்ன? ஒன்று ராஜ்யசபா, இன்னொன்று லோக்சபா. ராஜ்யசபா தான் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை, லோக்சபா மக்களவை. மாநிலங்களவை உறுப்பினர்களை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கின்றனர். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மக்களவையில் 2 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறார் இல்லையா, அதே மாதிரி மாநிலங்களவைக்கு 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பார். எங்கெங்கிருந்து எந்தெந்த துறைகள் சார்ந்து தேர்ந்தெடுப்பார்னு பார்த்தீங்கன்னா கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறப்பாக சேவை புரிந்த 12 பேரை வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை எம்பியா குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யலாம். இந்த நடைமுறை இன்னமும் இருக்கு. மக்களவைக்கு நியமனம் பண்றது தான் கேன்சல் பண்ணிட்டாங்க. மாநிலங்களவைக்கு அவர் நியமனம் பண்ணக்கூடிய அந்த 12 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த முறை அப்படின்றது இன்னும் நடைமுறையில் இருக்கக்கூடியது தான். மக்களாட்சி இந்தியாவின் முதல் தேர்தல் சுதந்திரம் அடைந்ததற்கு அப்புறம் நடந்த முதல் பொது தேர்தல் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1951 ஆண்டு அக்டோபர் 25ஆம் நாள் ஸ்டார்ட் பண்ணது. அப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்து இந்தியாவில் பொது தேர்தல் நடந்ததான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நடந்துச்சு. எப்போ? 1920 நடந்தது. அது சுதந்திரத்துக்கு முன்னாடி. இந்தியா சுதந்திரம் பெற்றதற்கு அப்புறம் நடத்தப்பட்ட முதல் பொது தேர்தல் 1951 ஆண்டு அக்டோபர் 25ஆம் நாள் தொடங்கி 1952 ஆண்டு பிப்ரவரி 21ஆம் நாள் வரை வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு காலகட்டங்களில் நடைபெற்றது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 68 கட்டங்களாக சொல்லுவாங்க இல்லையா, தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்று முடிந்தது அப்படின்ட்டு, மேற்கு வங்காளத்தில் 5 கட்டமாக நடந்துச்சு அப்படின்ட்டு. அப்போ அந்த நாடு முழுவதும் நடத்தப்பட்ட பொது தேர்தல் எத்தனை கட்டங்களாக நடத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 68 கட்டங்களாக நடைபெற்று முடிந்தது. மொத்தம் எத்தனை சீட்டுக்கு வந்து அந்த எலெக்ஷன் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா 489 சீட்டுக்கு நடந்தது. இதில் பார்ட்டிசிபேட் பண்ண கேண்டிடேட் எத்தனை வேட்பாளர்கள் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 1864 வேட்பாளர்கள் போட்டியிட்டாங்க.
ஸோ 1864 பேர் போட்டியிட்டு எத்தனை சீட்டுக்கு? 489 சீட்டுக்கு. அப்போ ஒரே கட்சியிலேருந்து போட்டி போட்டிருக்க மாட்டாங்க எத்தனை பேர் அப்படிங்கும்போது. அப்போ எத்தனை கட்சி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் 14 தேசிய கட்சிகளும், அதெல்லாம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க, 39 பிராந்திய கட்சி மாநில கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொது தேர்தலில் பங்கு பெற்றது. மொத்தம் 53 கட்சிகள் பார்ட்டிசிபேட் பண்ண எலெக்ஷன் தான் இந்த முதல் பொது தேர்தல். 1951 அக்டோபர் 25ஆம் நாள் தொடங்கி 1952ஆம் ஆண்டு பிப்ரவரி 21ஆம் நாள் வரை நடந்த அந்த முதல் பொது தேர்தலில் மொத்தம் 53 கட்சிகள் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. அதில் 14 தேசிய கட்சிகள், 39 மாநில கட்சிகள், மொத்தம் 68 கட்டங்களாக நடைபெற்றது. இதனுடைய முதல் வாக்கெடுப்பு அப்படின்றது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சினி தாலுக்கால தான் நடந்தது. ஸோ முதல்ல வந்து வாக்களித்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷியாம் சரண் நேகி. யாரு? ஷியாம் சரண் நேகி அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்தியாவில் நடந்த பொது தேர்தலில் வாக்களித்தவர் ஷியாம் சரண் நேகி. யாரு? ஷியாம் சரண் நேகி. ஸோ இந்த 489 இடங்கள் நடந்த தேர்தலில் 364 இடங்கள்ல யார் ஜெயிச்சாங்க? தேசிய காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு ஆட்சியை அவங்க தான் பிடிச்சாங்க. அதற்கு அடுத்த இடத்துல யார் ஜெயிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 16 தொகுதிகளில் 16 இடங்களில் கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிச்சு 2ஆம் இடம் பிடித்தது. சுதந்திர இந்தியாவுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பொது தேர்தல் 1920 நடந்ததா சொன்னோம் இல்லையா? அது என்ன தேர்தல்னு பார்த்தீங்கன்னா இம்பீரியல் கவுன்சில் எனும் மத்திய சட்டசபைக்கும் மாகாண சட்டசபைக்கும் தேவையான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க 1920ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. இது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி நடைபெற்ற முதல் பொது தேர்தல். அது நடைபெற்ற ஆண்டு 1920. ஓகேவா? ஸோ இதுவே இந்திய வரலாற்றின் முதல் பொது தேர்தல் ஆகும். அதனால கேள்வி கேட்கும் போது அந்த வார்த்தையை கவனிங்க. சுதந்திர இந்தியாவா இல்லை இந்தியாவின் முதல் பொது தேர்தலா அப்படின்றத பார்த்துக்குங்க. 1921 தான் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வாக்குரிமை அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க. இந்திய மக்களாட்சி எதிர்கொள்ளக்கூடிய முக்கிய சவால்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கல்வி அறிவு இல்லாதது, வறுமை, பாலின பாகுபாடு, பிராந்தியவாதம், சாதி வகுப்பு சமயவாதங்கள், ஊழல், அரசியல் குற்றமயமாதல், அரசியல் வன்முறை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய மக்களாட்சி எதிர்கொள்ளக்கூடிய முக்கிய பிரச்சனை, சவால்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எது கல்வி அறிவு இல்லாமல் இருக்கக்கூடியது இன்னும். ஓகேங்களா? நம்ம மாநிலத்தை மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது. நார்த் இந்தியாவிலாம் பார்த்தோம் அப்படின்னா கல்வி அறிவு இல்லை அப்படின்ற பிரச்சனை இன்னும் இருக்குது. வறுமை அப்படின்றது இருக்குது, பாலின பாகுபாடு இருக்குது, பிராந்தியவாதம். அதாவது பிராந்தியவாதம்னா என்ன? தமிழ், கன்னடம், மலையாளம், வடமொழி, அதாவது நார்த் இந்தியா அப்படின்ட்டு அந்த பிராந்தியவாதம் அப்படின்றது இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய மக்களாட்சிக்கு ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். நம்ம வந்து தேசியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி பிராந்தியவாதத்தில் கவனம் செலுத்தினோம் அப்படின்னா நம்மளுடைய தேசிய ஒருமைப்பாடுக்கு வந்து குந்தகம் விளைவிக்கக்கூடிய அந்த அச்சுறுத்தல் அப்படின்றது இருக்கும். சாதி வகுப்பு சமயவாதங்கள், ஊழல், அரசியல் குற்றமயமாதல், அரசியல் வன்முறை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய மக்களாட்சி எதிர்கொள்ளக்கூடிய முக்கிய சவால்கள். மக்களாட்சி முறை வெற்றிகரமாக செயல்படுவதற்கான நிபந்தனைகள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மக்களாட்சி வெற்றிகரமாக நடக்கணும் அப்படின்னா அப்போ அங்கே என்னென்னலாம் விஷயம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஏழைகள் மற்றும் எழுத்தறிவற்றோருக்கு மக்களாட்சியினுடைய பலன்கள் முழுவதுமாக போய் சேரணும். ஓகேங்களா? யாருக்கு போய் சேரணும்? ஏழைகள் மற்றும் எழுத்தறிவற்றோருக்கு மக்களாட்சியினுடைய பலன்கள் முழுவதும், அந்த அதிகாரம் முழுவதும் அவங்க கையில் போய் சேரணும். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவங்களுடைய அதிகாரத்தையும் பொது சொத்தையும் தவறாக பயன்படுத்தாமல் இருக்கணும். அவங்க கிட்ட பவர் இருக்குது, ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக வந்து நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனையை விளைவிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அவங்க ஆதாயம் தேடலாமா அப்படின்னு கேட்டிங்க, தேடக்கூடாது. அப்போ அவங்களுடைய அதிகாரத்தை அவங்க துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. பொது சொத்துக்களையும் வந்து அவங்களுடைய பாக்கெட்டுக்கு தூக்கி போட்டுக்கூடாது. மக்களாட்சி முறையை பீடித்திருக்கும் சமூக தீமைகளையும் சமூக கொடுமைகளையும் ஒழித்தல். மக்களின் கருத்தை பிரதிபலிக்க பாரபட்சமற்ற திறமை மிக்க ஊடகங்களின் தேவையை உணர்தல். நம்மளுடைய 4வது தூண் நம்ம சொல்லக்கூடியது தான் இந்த ஊடகம். அப்போ அந்த ஊடகத்துடைய தேவையை நாம் நிச்சயம் உணர்ந்திருக்க வேண்டும். ஏன்னா
இந்த ஊடகங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய கருத்தை வந்து எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் மக்களுடைய கருத்தை, உண்மையான கருத்தை வந்து பிரதிபலிக்கக்கூடியது. அப்போ ஊடகங்கள் அந்த அளவுக்கு ஒரு முக்கிய தூணாகவே இருக்கு. பொதுமக்களுடைய கருத்து வலுவாக இருக்கணும். மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சகிப்புத்தன்மை இருக்கணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய நாடு. அப்படி அந்த வேற்றுமையில் ஒற்றுமை நாம் காணணும் அப்படின்னாவே என்ன இருக்கணும்? சகிப்புத்தன்மை இருக்கணும். சகிப்புத்தன்மை இல்லை அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னொரு பிரச்சனை தான். ஓகேங்களா? நாட்டுக்கு வந்து அது நல்ல விஷயம் கிடையாது. சகிப்புத்தன்மை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மத நல்லிணக்கம் இருக்கணும். எந்த மதமா இருந்தா என்ன, எம்மதமும் சம்மதம் அப்படின்ற மாதிரி என்ன சொல்றது, மத நல்லிணக்கம் இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும். மக்கள்கிட்ட அது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடிப்படை உரிமைகள் பற்றிய அறிவும் விழிப்புணர்வும் மக்களிடம் ஏற்படுத்துதல். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளின் செயல்பாடுகளை கண்காணித்தல். வலுவான பொறுப்புமிக்க எதிர்க்கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுப்புமிக்கதா இருக்கணும். அவங்களுடைய ஏன்னா 5 வருஷம் ஆளுங்கட்சி அவங்க பவர்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து மிஸ்கைட் ஆகாம, இல்லை நான் எடுக்கிறது தான், நான் போடுறது தான் சட்டம், இல்லை நான் எடுக்கிறது தான் முடிவு அப்படின்ற மாதிரி அவங்க தான் தோன்றித்தனமாக நான் செய்யறதெல்லாம் கரெக்ட்ன்ற மாதிரி அவங்க எண்ணாம இருக்கணும். அப்படின்னா அந்த இடத்துல முக்கியமான ரோல் பிளே பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் தான். அப்ப எதிர்க்கட்சிகள் ஸ்ட்ராங்கா இருக்கு, எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை வந்து சுட்டி காட்டுது, அதற்கான போராட்டங்களை நடத்துது அப்படின்னா தான் ஆளுங்கட்சிக்கு ஒரு பயம் இருக்கும். நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து எதிர்க்கட்சிகள் அம்பலப்படுத்திடும் அப்படின்ற எண்ணம் வந்து ஆளுங்கட்சிகிட்ட இருக்கும்போது தான் அவங்க பொறுப்பா செயல்படுவாங்க. எதிர்க்கட்சி ஏனாதானோன்ட்டு ஏப்ப சப்பையா இருந்துச்சு அப்படின்னா ஆளுங்கட்சி அப்பா அடிச்சதுரா ஜாக் பாட்டுன்ட்டு அடிச்சு நிறுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப வலுவான பொறுப்புமிக்க எதிர்க்கட்சி இருத்தல். சமத்துவம், சுதந்திரம், சமூக நீதி, பொறுப்புணர்வு மற்றும் அனைவருக்கும் மதிப்பளித்தல் போன்ற அடிப்படை மக்களாட்சி பண்புகளை மக்கள் மனதில் கொண்டு செயல்படணும். எதை அடிப்படை மக்களாட்சி பண்புகள் எது? சமத்துவம், சுதந்திரம், சமூக நீதி, பொறுப்புணர்வு மற்றும் அனைவருக்கும் மதிப்பளித்தல் அப்படின்ற அடிப்படை மக்களாட்சி பண்புகள் மக்கள் மனசுல இருக்கணும். மக்களாட்சியின் இலக்குகளை நடைமுறைப்படுத்த மக்களே தங்களை முன்மாதிரியாக பங்கெடுத்துக் கொள்ளவும், கடமை உணர்வோடு செயல்படவும், தங்களுக்குள் பொறுப்புணர்வை உருவாக்கவும், தமக்களிக்கப்பட்ட வாய்ப்புகளுக்கு மதிப்பளிக்கவும் வேண்டும். இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட இருக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா? ஒரு மக்களாட்சி நாடுல மக்கள்கிட்ட இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? மக்களே தங்களை முன்மாதிரியாக பங்கெடுத்துக் கொள்ளவும், கடமையினரோடு செயல்படவும், தங்களுக்குள் பொறுப்புணர்வை உருவாக்கவும், தமக்களிக்கப்பட்ட வாய்ப்புகளுக்கு மதிப்பளிக்கவும் வேண்டும். இப்படிலாம் அதை வந்து மக்களே கரெக்டாக ஃபாலோ பண்ணாதான் அந்த மக்களாட்சி அப்படின்ற தத்துவம் நிலைத்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசன் அப்படின்றது முடியுது. புக் பேக் கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். ஒரு நபரோ அரசரோ அல்லது அரசியோ ஆட்சி செய்யும் முறை முடியாட்சி. முழு அதிகாரத்துடன் கொண்ட ஒரு நபர் அரசாங்க முறை மிஸ் ஆயிருக்கு. ஒரு நபர் அரசாங்க முறை தனிநபர் ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி, ஏதச்சிகார ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தனிநபர் ஆட்சி. முன்னாள் சோவியத் யூனியன் சிறுகுழு ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு. முன்னாள் சோவியத் யூனியன் மட்டும் கிடையாது, சீனா வந்து பார்த்தீங்கன்னா சிறுகுழு ஆட்சிக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய நாடு தான். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். இந்தியா, அமெரிக்கா, பிரான்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயக நாடு, மக்களாட்சி நாடு, டெமோக்ரஸி கண்ட்ரி. வாட்டிகன் அப்படின்றது மத குருமார்கள் ஆட்சி நடைபெறக்கூடிய நாடு. அப்ப இதுதான் பொருந்தாதது. ஆபிரகாம் லிங்கன் எந்த நாட்டுடைய ஜனாதிபதியா இருந்தார்? அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய ஜனாதிபதியா இருந்தார். கொடவோலை முறையை பின்பற்றியவர்கள் பிற்கால சோழர்கள். பழங்காலத்தில் நேரடி மக்களாட்சி முறை பின்பற்றப்பட்ட பகுதி எது? பண்டைய ஏதென்ஸ் நகர அரசு. 2500 ஆண்டுகளுக்கு முன்பே அதை வந்து அவங்க நேரடி மக்களாட்சி முறையை ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துலேயும் நேரடி மக்களாட்சி முறை அப்படின்றது இருக்கு. எந்த மொழியிலிருந்து டெமோக்ரஸி அப்படின்ற வார்த்தை பெறப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கத்திலிருந்து. ரெஸ்பப்ளிகா, ரிபப்ளிக்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரெஸ்பப்ளிகா அப்படின்றத நம்ம எங்கிருந்து எடுத்தோம்? லத்தீன்ல இருந்து எடுத்திருப்போம். டெமோக்ரஸி அப்படின்ற வார்த்தை எங்கிருந்து பெறப்பட்டது? கிரேக்கத்துல இருந்து பெறப்பட்டது. இதுல டெமோ அப்படின்றது மக்கள், கிரேசி அப்படின்றது ஆட்சி, அதிகாரம்னு சொல்லப்படக்கூடியது. மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் யாரு? மக்களே. கீழ்கண்ட எந்த ஒரு நாடானது அதிபர் அரசாங்க முறையினை கொண்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடு தான். உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு இந்தியா. நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்தில் நடைமுறையில் உள்ளது. கரெக்டு. மக்கள் நேரடியாக முடிவெடுப்பதில் பங்கு பெறுகிறார்கள். இதுவும் கரெக்டு. ஸோ கூற்று காரணம் இரண்டும் சரியானது. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. இந்தியாவில் நாடாளுமன்ற
அரசாங்க முறை பின்பற்றப்படுகிறது. கரெக்டு. இந்திய நாடாளுமன்றம் இரு சபைகளை உள்ளடக்கியது. கரெக்டு. மக்களவை, மாநிலங்களவை. இப்போ இரண்டுமே சரியானது. காரணம் கூற்றை விளக்குகிறது. வாக்குரிமையின் பொருள் என்ன? வாக்களிக்கும் உரிமை தான். அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது அரசியல் சமத்துவம். அனைவருக்கும் வாக்குரிமை என்பது அரசியல் சமத்துவம். பிரதமரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் யாரை நியமிப்பார்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபைக்கு 12 உறுப்பினர்களை நியமிப்பார், மக்களவைக்கு 2 உறுப்பினர்களை நியமிப்பார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது 2020 கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ இப்போதைக்கு அவர் நியமிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபைக்கு 12 உறுப்பினர்கள். இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எது? 1951 அக்டோபர்ல இருந்து 1952 பிப்ரவரி வரைக்கும். இந்திய அரசியலமைப்பு இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு நவம்பர் 26, 1949. 2 வகையான மக்களாட்சி இருக்கு. ஒன்று நேரடி மக்களாட்சி, இன்னொன்று மறைமுக மக்களாட்சி. இந்த மறைமுக மக்களாட்சியை பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னு நம்ம சொல்றோம். நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு சுவிட்சர்லாந்து. இந்தியா நாடாளுமன்ற மக்களாட்சி முறையினை கொண்டுள்ள நாடு. ஓகேங்களா? எங்கிருந்து அதை நம்ம ஃபாலோ பண்றோம்? பிரிட்டிஷ்ல இருந்து. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் முதல் பொது தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டு 1920. இந்தியாவில் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் 1912-13 வடிவமைச்சவங்க யாரு? எட்வின் லுட்டியன்ஸ், ஹெர்பர்ட் பேக்கர். எப்போ கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க? 1921 கட்ட ஸ்டார்ட் பண்ணி 1927 கட்டி முடிக்கப்பட்டது நம்மளுடைய நாடாளுமன்ற பழைய கட்டிடம். தனிநபராட்சிக்கு எடுத்துக்காட்டு வடகொரியா. வாக்குரிமை அப்படின்றது 18 வயசுல கிடைக்குது. 1989 தான் வந்து அந்த 18 வயசு அப்படின்றது வாக்குரிமையா வயது வந்தவர்கள் வாக்குரிமைக்கு வயதா நிர்ணயம் பண்ணாங்க. அப்ப 1952 முதல் பொது தேர்தலில் வாக்குரிமை அளிப்பதற்கான வயது தகுதி அப்படின்றது எத்தனை வயசா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 21 வயசா இருந்துச்சு. ஓகேங்களா? 1989 தான் அது 18 வயசு அப்படின்ட்டு ஆச்சு. சாணக்கியர் அர்த்த சாஸ்திரம் நூல். மதகுருமார்கள் ஆட்சி நடைபெறக்கூடியது வாட்டிகன் சிட்டியில். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடம் அப்படின்றது முடிவடையுது. ஸோ இந்த பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்கத்துடைய பல்வேறு வகைகள், மக்களாட்சியுடைய பிறப்பிடம் எது, இந்திய நாடாளுமன்ற கட்டடத்துடைய வரலாறு, இந்தியாவுடைய தேர்தல் முறை, மக்களாட்சி முறை, அதில் இருக்கக்கூடிய நிறைகுறைகள், சிறப்பம்சங்கள், ஸோ சவால்களாக எது விளங்குது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருப்போம். இது போக நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதில் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கேள்விகள் டிஎன்பிசி கேட்டுட்டு இருக்கக்கூடியது தான். ஸோ இந்த பாடம் வந்து உங்களுக்கு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு உணர்த்தி இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் இன்னொரு கிளாஸில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.